வாங்க ஐயா வாங்க வர வேண்டும் வர வேண்டும். வாங்க ஐயா வணக்கம். வணக்கம் தலைக்கழகு. வணக்கம் தலைக்கழகு. இங்கு வணங்குவது யாவர்க்கும் அழகு. வணங்குவது யாவர்க்கும் அழகு. வணக்கம் இணக்க தரும். வணக்கம் இணக்கம் தரும். வணக்கம் வாழ்வு தரும். வணக்கம் வாழ்வு தரும். இது சபையை பாத்தியா? சரி 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 விட விட. இந்த சபையை பாத்தியா? எப்படி இருக்குது? அலங்காரமா இருக்கு. கனகனமான நம்ம சபை. ஓஹோ ராஜாதி ராஜர். ராஜாதி ராஜர். ராஜ மாத்தாண்டர். ராஜ மாத்தாண்டர். ராஜ கம்பீரர். ராஜ கம்பீரர். ராஜ கோலாகாலர். ராஜ கோலாகாலர். இப்ப சூழ்ந்திருக்கிற சபை. சூழ்ந்திருக்கிற சபை. இந்த லட்சுமி லட்சுமி எப்படி வந்து? எப்படி? எம்பெருமான் திருமால் மார்பிலை குடிக்கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி. மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி அம்சமாய் போன்ற சபை. மகாலட்சுமி அம்சமான போன்ற சபை. ஆமாங்க. எங்கன்னா மூலையை பாத்துக்கிறீங்க? ஒண்ணு கிடையாது. எல்லாமே ஸ்ரீதேவி தான் உட்கார்ந்துருக்காங்க. ஆமாங்க. ஏதோ ஒண்ணு ரெண்டு முடியாது படுத்துருக்குதுங்க பாவம். ஆமா ஆமா. அதான் சொல்லுகிறாங்க. உண்டவர் மயக்கம். உண்டவர் மயக்கம் தொண்டர்கள் உண்டு. தொண்டருக்கு உண்டு. சரியா? என்னதான் இருந்தாலும் இருந்தாலும் அது சுவையோடு சாதமாயிட்டு உட்கார்ந்த உடனே யார் வருவாங்க? வருந்த வருந்த வருபவள் ஒருத்தி. ஒருத்தி. வருந்தினால கூட வரமாட்டா ஒருத்தி. ஒருத்தி. வருந்தாமலே வருபவள் ஒருத்தி. 3 பேர் இருக்காங்க. ஆமாங்க. வருந்த வருந்த வருவ யாரு? வருந்த வருந்த வருவ சரஸ்வதி. சரஸ்வதி அம்மா கலைவாணி. அந்த அம்மா எவ்வளவு அன்போடு பண்போடு பாசத்தோடு நம்ம வர்ணிக்கிறோமோ அதை போன்று அந்த அம்மா நம்ம நாவல் உட்காருவாங்க. ஆமா ஞாயிற்றுக்கிழமை படிக்கணும். புக்க படிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை இடைவிடாம படிக்கணும்னு சொல்றோம். ஓஹோ பார்க்கல. ஞாயிற்றுக்கிழமை படிச்சா நல்லது நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் பள்ளிக்கூடத்தில் ஞாயிற்றுக்கிழமை தான் பள்ளிக்கூடம் லீவு நாள்லயே வீட்டுல வந்தா படிக்கணும்னு சொல்றேன். தவறான மட்டும் சொல்லக்கூடாது. நான் ஏன் படிக்கிற? எதுக்கு படிக்கிற? கழுத்துல பிடிப்பேன் நானு. பயிட் பண்றான். ஏற்கனவே ராணுவத்தை வேலை செஞ்சிருப்பானோ? நான் ராணுவத்துல சுட போனவன் நானு. ஓஹோ இப்ப என்ன சுட வர? நீ ராணுவத்துல சுட போனேன். யார? என்ன சுட போனது? என்ன சுட போன? சப்பாத்தி சுட போனேன். என்னமோ உலகத்துக்காக போன் செஞ்சு உலகத்துக்கு நல்லது பண்ண போறாங்க. ஏங்க நான் சாப்பாடு போட்டதான் அவங்க சுட போவாங்க. ஓ அப்படி வருந்தினால கூட வரமாட்டாள் ஒருத்தி. அவ யாரு? லட்சுமி. லட்சுமி எவ்வளவு கூப்பிடுறோமோ குடிசுகாரி. நாம பட்டைக்கால போட கெட்ட குடிய கடன் சொல்ற கதையா? பணக்கார வீடு தான் போவா. ஏழை வீட்டுக்கு வரதுல. சரியா? அவ வருந்தாவா வருந்தினால கூட வருபவள் ஒருத்தி. வரமாட்டா ஒருத்தி. வருந்தாமலே வருபவள் யாரு? வருந்தாமலே வருபவள் யாரு? வருந்தாமலே வருபவள் யாரு? எவ்வளவு ஒரு நெருப்பை என் கம்பெனில நான் உன வச்சுக்கிறப்ப ஒண்ணு வேட்டுக்காரம். அப்படி எத்தனை வந்தன வழிபாடு செய்தாலும் எத்தனை வந்தன வழிபாடு செஞ்சாலும் ஆனா வருந்தாமலே வருபவள் மூதேவி மட்டும்தான். என்னதான் நீ வசனம் இருந்தாலும் சரி, கடங்கால தொல்லை இருந்தாலும் சரி, இருந்தாலும் வீட்டுல எத்தனை குழப்பம் இருந்தாலும் சரி, ஒரு வாய் சாப்பிட்ட உடனே வருது யாரு? மூதேவி. சரியா? அதுதான் வரணுங்க. ஆமா. எப்படி? அதுதான் வரணும். ஏன் காரணம்? என்ன ஏன் காரணம்? என்ன காரணத்துக்கு போறோம்னு கேக்குறேன். நம்ம நைட்டு எல்லாம் இரவெல்லாம் கண்ணு முடிக்கிறோம், பகல்லாம் தூங்குறோம். சரி. 2 நாளைக்கு குத்து பார்த்து 3 நாளைக்கு குத்து பார்த்து ஒரு வாரம் கொரோனா விடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா உண்மைதான். யாரு கேட்டா அவங்க பழக்கம் இல்ல, அதனால. ஆனா தூக்கம் இல்லைன்னா மனிதனுக்கு நிரந்தரமான வேலை இருக்காது. வேலை இருக்காது. ஆமா. சரியா? அப்படி லட்சுமி கடாட்சி கொஞ்ச சபை நாடி வந்திருக்கேனே. சபை நாடி வந்திருக்கிறியா? நான் யாரு? உனக்கு அறிஞர் இல்லையா? ஏண்டா நானே சொன்னேன் நீ வாங்குற சம்பளம் நான் பேர் சொன்னா அவருக்கு மண்டையில அடிபட்டுக்குது, கட்டை இறுக்கி கட்டாதீங்க, அவருக்கு மூளை கோயம்பிடும் அப்படின்னு சொன்னா. அப்ப நான் மண்டை கோளாறு
முதல்ல உங்க அம்மா கிட்ட உன்னை விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க வாங்க போறேன். ஏதோ 10-5 ஊர் மக்கள் போடுறாங்கன்னு சொல்லி வீட்டுல போய் 10 ரெஸ்டாரண்ட்னா மத்தியானத்துக்கு 1 மணி போய் போண்டா கடையில் போய் போண்டா வாங்கி சாப்பிட்றாங்க. அது ரைஸ் மில்ல மிளகா மிஷின் ஓடுற மாதிரி அது. ஆமா, ஒரு நாளைக்கு 200-300 போன்ற சம்பாஷை கூட என் மகன் உடனே காலி பண்ணிடுறான். அது இன்ஜின் ஓடிங் தான் இருக்கு. இப்ப உங்களை மாதிரி வந்து அது சீஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான் கேட்கறாங்க. உடம்புல பாட்டு வாங்கி போறப்படா, பாட்டு வாங்கி படியா. என்னன்னு படிக்கிறா? உம்மா 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 காய்ச்சி கொடுத்துருந்தா வாங்கணும். டைம் இருக்குது. சரி, அப்படி தமிழ்நாடு தோற்றமெடுத்து வந்திருக்கிறேன். நான் யார்? என் நாட்டை சார்ந்தவர். எதற்காக வந்து கேள்வி விளைச்ச புரியுமா? சொல்லுங்க. புரியுமா புரியுதா? தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடாது. நான் சொன்னால் சபையா இருக்காது. சபையா இருக்காதுங்க. ஏன் இருக்காது? ஏன் நீ மனுஷன் நானும் மனுஷன். இல்லைங்க, நான் சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லிட்டாலும் உங்களுக்கு பெருமை தராது. இந்த ஆளு கட்டி முடி கட்டி வந்துடும், எனக்கு ஒண்ணு தெரியாது பழகுது, கெட்டிக்கார தம்பி நல்லா அறிவோடு இருக்கிறோம், அதுதான் வாரியாரு பழகுது அப்படின்னு நீங்க இருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க. நீங்க அப்புறம் வந்து முட்டா பையன் ஆயிடுங்க. அவருக்கு தெரியாது. சொல்லுங்க. கோடி தாண்டாத குருகுலம், கோடி தாண்டாத குருகுலம், சத்தியம் தவறாத சந்திரகுலம், சத்தியம் தவறாத சந்திரகுலம், சந்திரகுலமா சந்திரகுலங்க. ஏடா சந்திரகுலம் வந்தாங்க? இடம் இல்லாதவங்க போய் சந்திர எதுல கோல வெட்டாங்க? சந்திர இடம் இல்ல, அதனால சந்திர போய் கோல வெட்டாங்க. அப்ப நான் ஒரு வந்து பேச்சு பேசுவேனே. சத்தியம் தவறாத சந்திரகுலம், சத்தியம் தவறாத சந்திரகுலம், பழுது சொல்லாத பாண்டகுலம், பழுது சொல்லாத பாண்டகுலம், இவருடைய தாயாரா இருக்கக்கூடிய குந்தமா தேவிக்கும், தாயாரா இருக்கக்கூடிய குந்தமா தேவிக்கும், இவருடைய தந்தையாரா இருக்கக்கூடிய பாண்டு மகாராஜனுக்கும், தந்தையா இருக்கக்கூடிய பாண்டு மகாராஜனுக்கும், செல்வ கண்மணியாய் பிறந்த செல்வ கண்மணியாய் பிறந்த நாங்கள் தான் 5 ராஜாக்கள். நீங்கள் தான் 5 ராஜாக்கள். ஆமா, அப்படி 5 ராஜாக்களே 5 ராஜாக்களே முன்னில பின்னழகு, முன்னில பின்னழகு, முதுகிலே மச்சரேகை, முதுகிலே மச்சரேகை, பல்லிலே பரிசு வீணை, பல்லிலே பரிசு வீணை, பாதத்தில் செந்தாமரை, பாதத்தில் செந்தாமரை, தோளிலே துளசி மாலை, தோளிலே துளசி மாலை, தொப்பிலே அமர்ந்த கலசம், தொப்பிலே அமர்ந்த கலசம், செப்பு கம்பம், செப்பு கம்பம், இடதுகால் வெள்ளி கம்பம், வெள்ளி கம்பம், இப்படி சொல்லக்கூடிய 32 அழகோடு பிறந்தவனா. 32 அழகோடு பிறந்தவனா. ஆமா, 2 சிலகாலம் இருந்து பங்கு பங்காளி பாதி நாடு தாயாதின்னு சொல்லக்கூடிய யாரு? எங்க பெரிய பப்புல திருதராஷ்டிர மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மனுக்கு பிறந்தவர்கள் 100 பிள்ளைகள். 100 பிள்ளைகள். என்ன பண்ண தெரியுமா? என்ன இவருடைய தந்தையாரா இருக்கக்கூடிய பாண்டுமார் ஆண்டவனுடைய ராஜஸ்ரீ ஏகத்திற்கு வந்தார்கள். வந்த உடனே மயங்கட்டிய மண்டபம் கட்டி கொடுத்தார்கள் எங்களுக்கு. நாங்க காலம் வச்ச மட்டும் தான் அந்த மண்டபத்துல யாருக்கு மயக்கத்தை கொடுக்காது. ஆனா மற்றவங்க யார் காலம் வச்சாலும் அந்த மண்டபம் மயக்கத்தை கொடுக்குற மண்டபம். துரியோதனை ஓட்டோட்டமா சபா மண்டபத்தில் ஓட்டோட்டம் ஓடி வருகிறான். வந்த உடனே எதிரில் பார்த்தா செவரு இருக்குது, இவருக்கு மணி மாத்தி அந்த மண்டபம் நேரா செவத்துல முன்னாடி படுக்க நிக்கணும். அவன் தலையிலே நீண்ட நீண்ட மடிமுடியாகப்பட்டது கலந்துக்க உண்டு போச்சு. மேல் மாடியில பாஞ்சாலி அம்மையாரும் பீமசரம் எங்க அண்ணா பீமாச்சி நின்றுருக்காங்க. எங்க அண்ணா பீமாச்சி என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாரு? அண்ணா துரியோதனா, அண்ணா துரியோதனா, தந்தை திருதராஷ்டிர மகாராஜாக்கள் தான் 2 கண்களும் குருடி நினைத்தேன். நினைத்தீங்க உனக்கு கூடவா குருடு? குருடன் மகனை குனிந்து வரக்கூடாதா? அது கூட அவன் மனசுள்ள
பக்கத்துல பாஞ்சாலி மருந்து பார்த்தாங்க பாத்தியா, அவங்க வாய் விட்டு அவனை பார்த்து சிரிச்சாங்க. அதான் பெரிய என்ன சொல்லிருக்காங்க, புகையில விரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, பொம்பளை சிரிச்சா போச்சு, பொம்பளை சிரிச்சா போச்சு. பாஞ்சாலியாகப்பட்ட சிரிச்ச சிரிப்பு எங்களை 13 வருஷமா படாத பாடுபட்டுச்சு. காரணமே இல்லாத சிரிச்சா. அதை புறமை கொண்டு துரை துரியோதன மன்னன் நேர அஸ்னாபுரம் சென்று மாம சகுனி மாமனிடத்திலே தந்திர மந்திரமா கலந்து ஆலோசித்து அழகான பொய் மண்டபம் நியமித்தான். போய் மண்டபம் நியமித்து, ஆமா, அந்த மண்டபத்தை திறப்புகளை காண வேண்டும் என்று எங்க பெரியப்பா திருதராட்ச மகாராஜா கையப்ப வைக்கவும் எங்க சித்தப்பாவா இருக்கக்கூடிய விதிரை பெருமான் அந்த ஓலை எடுத்துக்கிட்டே இந்திரபுரம் வராரு. ஆமா, நாங்க வேணாம் அண்ணா, ஏன்னா போக கூடாது அப்படின்னு சொன்ன உடனே பெரியப்பா கையப்ப வச்சிருக்காரு, நாம கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு அவங்களை மருந்து கூப்பிடுறாரு. அப்படி அண்ணார் போகிற போது நாம இருக்க கூடாது சொல்லி நாங்களும் புறப்பட்டோம். நீங்களும் போட்டீங்க? ஆமா. அப்போது அந்த மண்டபத்தை சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்தீங்க? சுற்றி பார்த்த உடனே சாப்பாட்டுக்கு சற்று நேரமாகும், ஏதானா எங்க சின்ன விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். என்ன விளையாட்டு விளையாடலாம்? சூதாட்டம் ஆடலாம். ஆமா. ஆனா எங்க அண்ணா சொல்றாரு, தம்பி சூது என்றால் அவ்வளவு நல்லது கிடையாது, அந்த சூது வாதை வர வைக்கும், அந்த சூதே வேணாம் அப்படின்னு சொன்னாரு எங்க அண்ணா. அப்போ யாருக்கும் தெரியாத தாய் தகப்பன் தெரியாத தருதலை பிள்ளை ஒருவன் இருக்கிறானே, ஜாதியிலே தாழ்க்கப்பட்டவன், ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதி, தாய் தகப்பன் தெரியாத தருதலை பிள்ளை, தேர் ஓட்டிய மகன், அந்த கர்ணன் இருக்கிறான கொலங்கட்ட கர்ணன், அவன் என்ன கூப்பிடுறான், ஏய் மூதையை பிடித்த தர்மா, இன்னைக்கு சூதுக்கே பயப்படுறிய, நாளைக்கு வாது என்று ஒன்று ஏற்பட்ட வருவேட சண்டைக்கு வருவியா? அவன் தூண்டி விடுறான் எங்க அண்ணாவை. இன்னைக்கு சூதுக்கே நீ பயப்படுற நீ நாளைக்கு வாது அப்படின்னா சண்டைக்கு வருவியா அப்படின்னு சொன்ன உடனே நான் பக்கத்தை நான் என்ன பண்ணீங்க, அடியே கர்ணா, தாய் தகப்பன் தருதலை பிள்ளையே, ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதி நீ, தேரோட்டியோட பிள்ளை நீ, எப்படி தேரோட்டியின் பிள்ளை நீ, ஆனா எங்கிட்ட எங்க அண்ணன் சண்டை கூப்பிடுறிய அப்படின்னு இருக்கிறோம். அப்போது எங்க அண்ணா தர்மர் பார்க்கிறார், இவங்க 2 பேரும் அடிச்சு மாஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி சூதாட்ட ஆடுறது உட்கார்றாரு. அந்த சூதாட்டம் மூலமாய் சூதினால் சொக்கட்ட நாடி பந்தயத்தால் பகடையாடி நாடு நகரம் நவரத்ன கிரீடம் அனைத்தையும் பறித்து 5 பேருக்கும் தேவியா இருக்கக்கூடிய பத்தனி பாஞ்சாலி அம்மையாரை பிடித்து வருகிறார்கள். உடனே தொழில்நுட்ப தர்மா, 5 ராஜாக்கள் நீங்கள் எனக்கு அடிமை, பத்தனி பாஞ்சாலியும் அடிமை, இன்று முதற்கொண்டு 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அக்காதவாசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாட்டை கொடுப்பேன் அப்படின்னு கட்டளை காட்சி கணிப்பினார். ஆனா நேற்றோடு 9 வரை முடிந்து 10வது பாரம்பரியத்திலே வியாசர் பகவான் நினைத்து அவர் என்ன செய்தார், மாலும் மயிலும் தேடி காணாத சிவபெருமானை கோரி யாராகிலும் 5 ராஜாக்கள் ஒருவன் தவத்துக்கு சென்றால் அவரிடத்திலே இருக்கக்கூடிய பாசபதாசன கனியை பெற்று வந்தால் அவரிடத்திலே வாதாடி நாட்டை ஆளலாம் என்று கட்டளையிட்டார். அப்போது எங்க அண்ணா தர்மராஜா நான் போறேன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு அவரு நாடுறாரு, எங்க தாத்தா தர்மா, நீ கைலமலை நாடுவாய், கடுந்தவம் புரிவாய், ஆனா வரணும் கொடுப்பார் ஈசன். வரும்போது யாராவது தர்மா எனக்கு பிச்சை கொடுத்து கேட்டாங்க, அந்த வரத்தை கொடுத்து என்ன பண்ணுவேன், தர்மம் பண்ணிட்டு வந்துருவேன். 2வது எங்க அண்ணா பீமாட்சி புறப்பட்டார். அப்போது அவர் அதுக்கு என்ன உரைத்தார், தாத்தா பீமா நீ சண்டை எப்படி செய்வ செஞ்சு காட்டுறாங்க சொல்றாரு. நீ சண்டை எப்படி செய்வ செஞ்சு காட்டு. எனக்கு டவுட்டா இருக்குது.
நீ வந்து தவம் எப்படி செய்யும் உன்னை சண்டை போட்டு தான் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ தவம் செஞ்சதை நான் பாக்கல. அந்த தவத்தங்க செஞ்சு காட்டி கண்ணல அப்படின்னு சொல்றாரு. அப்போது அதுக்கு பீமாட்சி எங்க அண்ணா நாடுறாரு. தாத்தா, நான் இந்த இடத்திலே பூமியிலே திண்டை பூமியிலே நாட்டுவேன். தலை கீழாகவும் கால் மேலாகவும் தவங்களை செய்வேன். அந்த ஈசனுக்கு வந்து காட்சி கொடுத்தால் பார்ப்பேன். அப்படி காட்சி கொடுக்க வேண்டால் வெள்ளிங்கிரி மலையை வேரோடு பிடிக்க வந்து எங்க அண்ணன் காலம் வைப்பேன். வெள்ளிங்கிரி மலையா? ஆமா, வேரோடு பிடிக்க வந்து அதுக்கு தேச பெருமா சொல்றாரு. திரேதாயுகத்திலே ராவணன் 3.5 கோடி வரம் கேட்டான். வரம் கேட்டு என்ன பண்ணா? அவ 10 சதம் உண்டவனுக்கு 10 சதம் ஒரு தலையை அறுப்பதை யாகம் செய்வது. இதுக்கெல்லாம் ஈசன் வரவில்லை என்று கைலங்கிரியை கையை கீழே விட்டு அந்த உள்ளங்கையில் எடுத்து கடவுள் ஆற்றல் நிறுத்தான். அந்த மலை கிளம்பிடுச்சு. உள்ள போனவன் தலை மாட்டிக்கிச்சு. அதனால ஈசா 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 ஈசான்னு கத்துனவன் அவனுக்கு இரா 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 இராங்க அப்படின்னு பேர் வந்தது. அவனுக்கு ராவணன் பேர் வைத்தார்கள். அந்த மாதிரி நீ மாட்டாத. எப்ப உன்னை விட்டு தர்மனை விட்டு நீ பிரிஞ்சு பார்த்தா துரியோதனன் இன்றே உன்னை வந்து அழித்து விடுவான் அப்படின்னு சொல்லி அவரை வேணாம் சொல்லிட்டாரு. நகர சகாதேவரை அனுப்பினா சின்ன சிறிய பசங்க. ஆனா இது யாரு போனா இதுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சகாதேவனை கூப்பிட்டு சாஸ்திரம் பார்க்க சொல்றாங்க. யார? ஆமா, அந்த சகாதேவனாகப்பட்டவன் அந்த சாஸ்திர பிரகாரத்தை ஓதி பார்த்த உடனே, அண்ணா ஐவர் ராஜாக்களே நம்ம நட அண்ணா அர்ஜுனன் இருக்கிறாரு. இந்த அர்ஜுனனை அளிப்பதால் மட்டுமே தவசைக்கு பொறுத்த உண்டு அப்படின்னு சகாதேவன் சொல்றாரு. அதுக்கு பெரிய என்ன சொல்றாரு? போய் நீ யார சொல்ற? உரலுக்கு சேலை கட்டினாலும் இவன் 9 தரம் ஆனா பெண்ணா என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடியவன். ஆற்று மணலை எண்ணினாலும் இவன் கூத்திமாறு எண்ண முடியாது. இவன் தலைமுடியை எண்ணினாலும் இவன் தரித்த பெண்ணை எண்ண முடியாது. இவனாவது தவம் செய்வதாவது, வரம் வாங்கி வருவதாவது, பகையாளி அழிப்பதாவது, நாம் அந்த நாட்டை ஆள்வதாவது அப்படின்னு இகழ்ச்சியா பேசினாரு. உடனே ஏய் தம்பி அப்படி எனக்கு கோபம் பிரசரித்து கண்கள் 2 சிவந்து காந்தாள பொறிபரத்து 5 ஆசை எடுத்து மண்ணாசை மனையாசை மக்களாசை பெண்ணாசை இதெல்லாம் 5 ஆசை எடுத்து பஞ்சாசனத்தை கையில் பிடித்து நேரம் எங்க போட விட்டேன் சொல்றா? மாலும் மயிலும் தேடி காணாத சிவபெருமானை கோரி இமயமலை சாரல் சொல்லக்கூடிய அங்க சென்று பார்த்தது உண்டனால் தலை கீழாகவும் கால் மேலாகவும் பல்லாயிரம் தவம் செய்தார்கள். அப்போது நம்ம இந்த இடத்துல தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கால பைரவர் கொடுத்த திருவெண்ணரை ஓதினேன். அந்த இடத்திலே 330 அடி 90 அடி கம்பம் நாட்டினேன். எத்தனை அடி? 90 அடி. 330 அடி 90 அடி கம்பத்தை நாட்டி அவனே அவனே என்பதை விட சிவனே சிவனே என்று ஒரே உறுதியாய் ஓம் நமச்சிவாய ஆமா. அப்போது ஈசனாகப்பட்டவர் என்னை மனதை சோதிக்க வேண்டும். இவன் ஒரே உறுதியா தவம் செய்யறானா இல்ல இருமனதா தவம் செய்யறானா அப்படி மனதை சோதிக்க வேண்டும் என்று அப்போது என்ன செஞ்சாங்க? அந்திர லோகத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய தேவேந்திரன் சபையில் இருக்கக்கூடிய ரம்பை ஊர்வசி மாதரை அழைத்து நிர்மாணமாக அங்க வந்து நாட்டியமாக சொன்னார்கள். ஒரு பொம்பளை ஒட்டுமொத்த துணி இல்லாத இருந்த ஆனா ஆம்பளைக்கு என்ன ஓடும்? சொல்ல ஆசை வரும். அதையும் நான் மீறிதான் தவங்களை செய்தேன். உடனடியாகவே காலபைரவர் கொடுத்த வெண்ணிலை ஓதினேன். அந்த வெண்ணிலாக வந்தது கைலங்கிரி மலையை திடீரென காண்பித்தது. அப்போது ஈசனாகப்பட்ட தெய்வலோகம் போகாமல்
பாதாள தொண்டு விளக்க அப்போது தேவரெல்லாம் ஓட்டோட்டம் ஓடி வந்தார்கள். ஆஹா. ஆனா இப்படி உங்களுக்கு ஆபத்து தலைக்கு மேல் ஆபத்து வந்து விட்டது, ஆமா. என்ன சாமி என்று கேட்டார்கள். என்ன சாமி என்று கேட்டார்கள். அப்போது அத்துடன் தவத்தை கலைக்க வேண்டும் என்று இமயமலை சாலையிலே 3:30 அடி கம்பத்தை நாட்டி அதே தவங்களை செய்கிறார். இவரை சோதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே தேவரெல்லாம் இவரை சோதிக்க வந்தார்களாம். ஆமா. அப்போது அவரிடத்திலே அப்போது இடத்திலே சமர்ப்பித்து ஒப்பிட்டு வாதாடி வழக்காடி என்ன சொன்ன, ஆறுமப்பா அர்ஜுனா என்னை விட்டு விடு, உன் மர்மம் தெரியாமல் வந்து விட்டேன், என்னை விட்டு விடு சொன்ன உடனே அப்படி விட மாட்டேன், நீங்க தேவரெல்லாம் எனக்கு ஆளுக்கு ஒரு ஆசிரியத்தை கொடுத்துட்டு போங்க. அப்போது இடேந்திரன் பார்த்தான். இடேந்திரன் அஸ்தத்துக்கு பாலகர் ஒருத்தர் இடேந்திரன். அவன் என்ன பண்ணா, நேரம் அவங்க குடும்ப சரியில்லை, அவங்க அப்பா மேகத்தை கூட்டுவது, அவங்க மகளா இருக்கக்கூடிய மின்னல் விளையாகப்பட்டவள் மின்னல் மின்னுவது, இவன் இடி இடிப்பது, இந்த உலகத்தை மலை திரட்டுவது, இப்படி இருந்தாங்க. அப்போது அர்ஜுனன் எப்படி ஆகிறோம், அப்போது உடனடியாகவே தங்கியை மின்னல தேவியை மின்னல் மின்ன செய்து அவங்க அப்பாவை 7 மேகங்கள் ஒன்றா திரட்டி என்னை சோதிக்க வேண்டும் என்று அந்த இடியந்திராகப்பட்டவன் நேராக சிறுசு மேல் இறங்கினான். ஆமா. அந்த சூரியன் இடிக்க கீழே சுழல் காற்று வளமாய் மோத மாரியம் தெறிக்கை மின்ன மருந்தனும் சரியா மேற்கில் காரியால் குழலால் மின்ன இரு கண்களும் பொறிபறக்க பேரிடி இடிந்து விழ பிடித்தான விஜயம் தானோம். அப்போது 7 இடி ஒன்றா சேர்ந்து இறங்கினால் எப்படி இறங்கியதோ அந்த மாதிரி சிறுசுக்கு நேரம் இறங்க வர வரதான் தலையை சாய்த்து விட்டு என் அக்கறையே தலையை இடித்துக் கொண்டேன். ஆமா. அப்போது இடேந்திரனுக்கு உயிர் போகும்படி ஆகிவிட்டது. அர்ஜுனா என்னை விட்டு விடும் மர்மம் தெரியாமல் வந்து விட்டேன், என்னை விட்டு விடும் என்று என்னை கேட்டான். அதுக்கு நான் என்ன சொன்னேன், அடே வாடா இடேந்திரா, உன்னை அப்படி நான் விடமாட்டேன். பிறக்கும் கலியுகத்திலே மழை பெய்து இடி இடிந்தால் அர்ஜுனா என்றால் அர்ஜுனா அர்ஜுனா என்றால் 5 போக வேண்டும். அப்படி 10 நாமதே சொன்னால் 10 5 நீ போக வேண்டும். ஆமா. அத்தோட விட்ட உன் தங்கையா இருக்கக்கூடிய மின்னலாதேவி இருக்கிறாளே, அந்த மின்னொலியை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சத்தியத்தை கொடுறான்னு சொல்லி அவன் இடத்துல சத்தியத்தை வாங்கிட்டு என்ன பண்ண, அந்த மின்னலாதேவி திருமணம் செய்தேன். ஆமா. உடனடியாகவே பார்த்தா நாரத மகாமுனிவர். அந்த நாரத மகாமுனிவர் பையன் துரியோதனன் சொன்னாரு. என்ன சொன்னாரு, பாருமப்பா துரியோதனா, உன் பங்காளியா இருக்கக்கூடிய அர்ஜுன பெருமாள் இமயமலை சாலையிலே 3:30 அடி கம்பத்தை நாட்டி அநேக விதங்களை தவங்களை செய்கிறான். அவன் பாச கடை பெற்றால் கண்டிப்பா உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்ன உடனே துரியோதனனை பார்க்கிறான். அப்போது பாதாளத்தில் வாசம் செய்து வரக்கூடிய மூர்க்காசுரனை கூப்பிட்டு நீ ஒரு பன்றியாய் அவதாரம் எடுத்து சென்று அந்த கம்பத்தை மூக்கால் உதப்பி அதை கீழே சாய்க்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே மூர்க்காசுரனாகப்பட்டவன் பன்றியா வரான். எதுக்கு? அந்த கம்பத்தை உதப்பி தவத்தை கலைக்கிறதுக்கு. இதை பார்த்தால் பரமன், ஓஹோ இனிமேல் விட்டால் அர்ஜுனன் தவம் கலந்து விடும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் ஒரு வேடுவனாகவும் ஈஸ்வரி வேடுவச்சியாகவும் தேவரெல்லாம் வேடுவராகவும் அர்ஜுனுடைய தவநிலைக்கு வந்தார்கள். அப்போது என் இடத்திலே சமர் செய்யவும் அவரிடத்திலே சரிக்கு சரி வார்த்தைக்கு வார்த்தை நான் சட்டைக்கு சட்டை செய்கிற உடனே வேடனை வந்த ஈஸ்வராகப்பட்டவர் பாக்கிய மறந்து போனார். அப்போது ஈஸ்வரனுக்கு பெரியவர்கள் இடது கால் கோபம் வந்து என்னை தூக்கி மேலே அந்தரமாக இருந்தார். இதை பார்த்தால் பார்வதி அர்ஜுனன் கீழே விழுந்தால் இறந்து போய்வான் சொல்லி காதில் இருக்கக்கூடிய குண்டல் கலக்கி பூமியில போட அங்க ஒரு குளம் உண்டாச்சு. அந்த குளத்திலே விழுங்கி நான் மூழ்கி இந்த வேட சண்டையால் நம்ம ஈஸ்வரனுடைய பூஜையை மறந்து விட்டோமே அப்படின்னு சொல்லி லிங்கத்தை அள்ளி நான் மணலை அள்ளி லிங்கம் செய்து அடியால 5 புஷ்பம் வைத்து அந்த புஷ்பத்தை பார்த்த உடனே வேடுவன் தலையில் இருந்தது. ஆமா. அப்போது வேடுவன் வந்தவர் ஈஸ்வரன் சொல்லி அவரிடத்திலே ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்த உடனே பரமனும் பார்வதி வந்து காட்சி அளித்தார்கள். பரமனும் பார்வதியும் உடனடியாக அர்ஜுனா எப்படி 3:30 அடி கம்பத்தை நாட்டி நீ அநேக விதமான தவறுகளை செய்யறியே என்ன காரணமாய் வந்தன்னு கேட்டாங்க. அப்போது ஐயா பங்கும் பங்காளி பாதி நாடு தாயாதி என்னுடைய பங்காளி இருக்கக்கூடிய துரியோதனன் எங்களுக்கு நாட்டை கொடுப்பது கிடையாது. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாசு பதாச கனியை கொடுத்தால் அவர்களிடத்தில் சண்டை செய்து நாங்கள் நாட்டை ஆளுவோம்.
அப்படின்னு உரைத்தேன். அதன் மன்னமாக பரமனம் பார்வதியும் இப்போது எனக்கு பாசபதாசங்களை எனக்கு கொடுத்து விட்டார்கள். நேற்று முடிந்து விட்டது. இன்று எங்க போக வேண்டும்? இன்று நம்ம சாரா கடைக்கு போகணும். தேவலோகம் போகணும். நான் ஏன் போறேன் தெரியுமா? நேரா எங்க அண்ணா தான் உத்தரவு கொடுத்து அனுப்புறாரு. எங்க அண்ணா கிட்ட தான் போயிருக்கணும், தர்மம் கிட்ட போயிருக்கணும். ஆனா இந்த கணக்கு முதல் பலி யாரு? பாசபதாச கணக்கு கொடுத்தீங்களே, இதுக்கு முதல் பலி யாருன்னு நான் கேட்டேன். அதுக்கு ஈஸ்வரன் என்ன உரைத்தார்? நீ நேரா தேவலோகம் சென்றது உண்டானால் தேவலோகத்திலே 3.5 கோடி 60,000 நமாத காலகையர் தேவலோகத்தை கொள்ளையிடுகிறார்கள். ஆமா, இந்த முதல் பலியாக வந்தது பாசபதாச கணக்கு. முதல் முறையாக அவர்களையும் பலி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கட்டளை இட்டிருக்கிறார். இப்போது எங்க போனோம்? நேரா தேவலோகம் புறப்படணும். சாமிக்கும் சமைக்கும் சொல்லிட்டு சொல்லுங்க. எண்ணி எண்ணி காவியத்தை எடுத்து பாரு, எண்ணி எண்ணி காவியத்தை எடுத்து பாராய். அது எப்போதுமே காம சிந்தை அதுவே நோக்கும், எப்போதும் காம சிந்தனை அதுவே நோக்கும். பன்றியது பல குட்டி போட்டால் என்ன, பன்றியது பல குட்டி போட்டால் என்ன, பெருத்த யானை குட்டிக்கு சமமாகுமா, பெரிய யானை குட்டிக்கு சமமாகுமா? இதுல என்ன புரிஞ்சுக்க உனக்கு? எனக்கு எதுவும் தெரியல தம்பி. ஒரு மகாபாரதமா ராமாயணமா உட்கார்ந்து படிச்சுங்கிற 16 வயதுடைய மங்கை, மங்கைன்னா ஒரு பெண், எல்லாம் குளிச்சுட்டு அந்த கூந்தல சீவி கூந்தல் நிறைய பூ வச்சுட்டு முகம் நிறைய மஞ்சள் குங்குமம் வச்சு காலில் கொலுசு போட்டுன்னு உடையாடு மாத்திக்கிட்டு அழகான ஒரு பெண்ணு தெருவுல போறா. மகாலட்சுமி வேற தெருவுல போறாங்க. அந்த பொண்ணை பாப்பியா மகாபாரத
ராமாயணம் படிக்காத படிப்பியா? ஏன் என்னது நான் படிக்கணும்? ஏன் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்துட்டு தான் மறுநாள் போய் படிப்பான். ஒரு வாத்தியார் புள்ள பின்ன என்னங்க கம்பெனி ஓனர் ஐயா நான் மகாபாரதம் தான் படிப்பேன் பொண்ணு பார்க்கறது சொல்றது. யாரும் கேட்டாங்களா? ஏன் இன்னைக்கு வரவங்க நாளைக்கு வந்து அட்ரஸ் கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க. ஏன் என்ன கொடுப்பாங்க கேளு. என்ன கொடுப்பான்னு கேளு. என்ன கொடுப்பாங்க? ஊருக்கு உதவி கொடுப்பாங்க. அதனால மகாபாரத ராமாயணம் எத்தனை சுவையோடு நம்ம படித்தாலும் எத்தனை சுவையோடு படித்தாலும் அழகான பெண்ணு வந்து நடந்து போறாளே அந்த பெண்ணு தான் பாப்பா. சரியா? பன்றி பல குட்டி போட்டால் என்ன? பன்றி அது பல குட்டி போட்டால் என்ன? பன்றி பல குட்டி போட்டால் குட்டி எங்க போய் பிறந்து சாகடிக்கு போகுது. அப்ப யானை ஒரே ஒரு குட்டி போட்டு என்ன பண்றாங்க? ஆலயத்துக்கு போகுது. ஆலயத்துக்கு கூட்டு போய் குளிப்பாட்டி கல்புர தெய்வத்தை காட்டி கடவுளே என்னை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமாங்க. அதுக்குதான் இந்த சிவிலுக்கு அர்த்தம். என்னன்னு? எண்ணி எண்ணி காவியத்தை எடுத்து பாரு எடுத்து பாரு. வாங்க வாங்க ஒருத்தருக்காக நாத்து மொத்தத்தை கிளம்புறவா. எண்ணி எண்ணி காவியத்தை எடுத்து பாரு எடுத்து பாரு. எப்போதுமே காம சிந்தி அதுவே நோக்கம் அதுவே நோக்கம். பன்றி அது பல குட்டி போட்டால் என்ன? குட்டிக்கு சமமாகுமா? இப்ப நம்ம நாடக பேர் 16 பேரும் பன்றி குட்டிக்கு சமம். பன்றி குட்டிக்கு சமம். நம்ம போய் சாகரில் பிறந்தாலும் உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்களே இவங்க எல்லாம் பெருத்த யானை குட்டிக்கு சமம். உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க. ஆமா. சபையில சொந்துக்கான மாதா பிதா குரு தெய்வங்கள் உட்காருங்க. உட்கார்ந்து கடைசியில பாத்துட்டு போங்கம்மா. வருஷமெல்லாம் நம்ம நிகழ்ச்சி பாக்குறதுல வருஷத்துல 3 நாள் 4 நாள் 5 நாள் தான் பாக்குறோம். இந்த அம்மன் அருள் கிடைக்கணும். நம்ம போற இடத்துல சிறப்பா படிக்கணும், நம்ம தொழில் செய்யணும், நம்ம கணவன் வீட்டுக்கு போன கூட நல்லா நம்ம மாங்கலி நிலைக்கணும், நம்ம பிள்ளைக்குட்டி பேக்கணும், பேரம்பேத்தி எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுதான் நடக்கும். செவரில சித்திரம் எழுத முடியுமா? முடியாது. கோரிக்கை வைங்க. ஏன் எப்படின்னு? என்னன்னா காலையில 1/4 கிலோ கோழிக்கறி வேணும். அதுவும் ஒரு கோரிக்கை. ஒரு நாள் தப்பாதான் முட்டை தான் சாப்பிடுறேன், மீன் தான் சாப்பிடுறேன், இதெல்லாம் சாப்பாடு போடுறது மடங்கு ஓடுறாங்களா? ஆனா இதுக்கு மேல இதுக்கு மீறி கோழிக்கறி அலையிற எதுக்காக? ஆமா. இன்னும் போடு எனக்கு பத்தல. இன்னும் போடு. வாங்கி சாப்பிடுறேன். தவறா நினைக்காதீங்க. போதுன்னு சொல்றது உணவு மட்டும்தான். மற்ற எதை கொடுத்தாலும் எந்த மாதிரி போன வருஷம் இதே மாதிரி தான் பெரிய காலப்பட்டு போய் நாடு நடத்துறோம். கடல் கரை ஓரத்துல அங்கே மக்கள் சும்மா சொல்லக்கூடாது. மீன், எறா, நண்டு இதெல்லாம் அதிகமா போடுவாங்க. நாங்க வேணாம்னு சொல்லி ஒரே நாள் தான் கட் பண்ணிட்டோம். இவர் என்ன பண்ணாரு? வாரி வாரி பூசினாரு நிறையா. என்ன பண்ணாரு? மறுநாள் இவருக்கு 3ஆவது நாள் சேது மாதிரி ஆயிடுச்சு இவருக்கு. நாங்க என்னமோ காலையிலே போனோம், மணல கழிஞ்சோம், கை கால் அலும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இவர் என்னமோ கடல்லே பிறந்து கடல்லே வந்த மாதிரி உள்ள போனாரு. தெரியுமா? இடுப்பு தண்ணி அங்க ஆணல் வந்தது பாரு, ஒரே தூக்கி கடலுக்கு கழிச்சு எங்க கிளம்ப போனாரு பாரு. சுத்தமா உடம்பெல்லாம் அந்த வெளிக்கு இருக்குது, அந்த நாத்தமா அடிக்குது. அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரெஸ் புதுசா வாங்கி வந்து புது ட்ரெஸ் போட வச்சு அதுக்கப்புறம் காத்தால் டிஃபனுக்கே வரல. இவன் மதியம் சாப்பாட்டுக்கு வந்தானே அந்த ஞாபகம் அப்படியே இருக்கட்டும். நீ ஏன் கோழி பத்தி பேசுற? அந்த மாதிரி நாங்க 2 பேர் தான் ஜாப் இருக்காங்க. யாரும் ஜாப் நாங்க 1 நாள் 2 நாள் உடம்பு சரியில்லை அப்படியே விட்டுருந்தாங்க. உங்களை மாதிரி வாரி பூசி இருந்தா பரவாயில்ல. ஆயிரமாக்குது உச்சா போயிட்டேன். அந்த மாதிரி கவுச்சினா தம்பிக்கு நிறைய பிடிக்கும். அதனால தான் பாத்ரூம்ல பூட்டி வச்சாங்க. பூட்டி வச்சாங்க. தெருவழி நடந்து ஏறிக்கிது போய் அப்படி அங்க போறதுக்குள்ள வந்துக்குது காலோட. அங்க ஒரு வீட்டுக்கார சொல்றாங்க, பா ஐயா வாங்க வணக்கம். சரி சொல்ல மாட்டேன். என் வீட்டு குடும்பத்தை எடுத்துட்டு பண்ணி. ஆமா. நாம இப்ப எங்க போறோம்? ஓ அப்படி கேளு. நீ அது மாதிரி கவுச்ச பத்தி பேசாத. சரியா? அவங்க ஏதோ போறாங்க. ஐயா நம்ம உடம்பு முடியல. சரி. சபையில் அமர்ந்திருக்காங்க மாதா பிதா குரு தெய்வங்கள். இந்த பாண்டாளி அம்மன் திருபாதத்திற்கு கோடான கோடி வணக்கம். வணக்கம். நாடக கம்பெனி அனைவருக்கும் வணக்கம். உமக்கும் கோடான கோடி வணக்கம். இப்ப எப்ப எங்க புறப்பட வேண்டும்? ஈஸ்வரா உரைத்த வாக்கு எங்க புறப்படணும்?
தந்தை தேவேந்திர மன்னனை பார்க்க வேண்டும். 3.5 கோடி 60,000 பேர்கள் நிவாத காலகையர் இவங்க தேவலோகத்துல கொள்ளை கொண்டு இருக்காங்க. அதனால தந்தையாருடைய வண்ணம் என்ன நடக்குது பார்க்கலாம். உங்களை தேடி உங்களை நாடி அர்ஜுனன் ராஜனாக மட்டும் வந்திருக்கார். சந்தோஷம். ஐயா வருமானம் மகாராஜன் மல்லிகை முல்லை இரவாட்சி கோங்கு மந்தாரி சொல்லக்கூடிய பலராஜி வந்து ஒரே ஒருத்தர் பூண்டி குடிச்சங்க நாங்க இருக்கிற ஏட போறது எடுத்து குடிக்க குடுத்துட்டு போறாங்க கேவன் குடுக்க மாட்டேன். இதோட 4வது டீ குடிக்கலாம். ஆமா பஞ்சால அந்த உங்களுடைய பாதங்கள் பண்ணிருக்கிறேன். சந்தோஷம். இந்த தினத்திலே அதாவது தேவலகம் சீரும் சிறப்போடும் இருக்குதா, ஏதாகிலும் தவறாக நினைக்கிறதா சொல்லி பார்க்கலாம். அப்படியா? ஆமா. என்ன தந்தையே, ஒரு காலத்திலே இந்த தேவேந்திரனுடைய உபன்யாசத்தால் குந்தமாதேவி பெற்றெடுத்தது உண்மைதான். நேற்றே தெரிஞ்சு பண்ண விஷயத்தை. ஆமா, எனக்கும் நீ மகனாக வேண்டும். உண்மைதான். இந்த வழிமார்க்கமாகவே அதாவது கைலமலை சென்று அங்கே இருக்கக்கூடிய
90 அடி கம்பத்தை நட்டு ஆ. அதிலே தவம் செய்து உண்மை சிவனை குறித்து அரிதாகிய தவத்தை செய்து நடந்து போன கதை. ஆமாம் ஆ. இந்த வழிமார்க்கமாகவே சிலைமுக வாழும் ஆமா. அது பாசுபத அஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஆ. அஸ்திரம் வாங்கி கொண்டு வந்தார். உண்மைதான். இந்த வழிமார்க்கமே வருகின்ற நேரத்திலே ஆ. சோழமாபுரி என்று சொல்லக்கூடிய சோழமாபுரியை சார்ந்து வரக்கூடிய நிவாத காலகேயர் நிவாத காலகையர் நிவாத கலசிகர் நிவாத கவிசிகர் 3.5 கோடி 60,000 பேரு. 60,000 ராட்சதர்கள் ஓஹோ. இந்த தேவஉலகம் வந்தார்கள். ஆ. அஜோதண்டமாக அடித்தார்கள். ஆஹா. நீங்கள் எல்லாம் திதிர்களை தேவலோகத்தை கொள்ளையிடுகிறார்கள். ஆமா சரி. தேவர்கள் எல்லாம் மனம் ஒடுங்கி ஆ. நடுங்கி பயந்து இருக்கின்றோம். ஆ. இந்த நேரத்திலே ஆ. அரக்கர்களை கொண்டு குவித்தால் ஆ. கொஞ்ச நேரம் ஆகிலும் தந்தையே இந்த தேவப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை. ஆஹா. 3.5 கோடி 60,000 பேர்கள் அவர்கள். ஆமா அவர்கள் என்ன செய்ய போறேன்? கோடி 60,000 பேர் இருந்தால் என்ன? அவர்களை கொண்டு அவர்களை கொண்டு ஆஹா உனக்கு ஒரு நீதி உண்டானது. இந்த அதாவது வந்து தேவலோகத்துக்கு உனக்கு நீதியை தேடி கொடுக்கிறேன். இது ஒரு தேவப்பட்டமாகலாம் என்று ஒரு கருத்து. ஒரே ஒரு கருத்து. ஆமா 3.25 நாளிகை ஆமா இந்த தேவப்பட்டத்தை முடிச்சுட்டு ஆ. அதன் பிறகு நான் அவனை ஒழித்து விட்டு வருகிறேன். ஆமா. ஆகிட்டு வா பாரு. அது பட்டமன் வந்தாரே பட்டமன் வந்தாரே அது பட்டமன் வந்தாரே அர்ஜுனா ராஜன் பட்டமன் வந்தாரே அது பட்டமன் வந்தாரே இந்த பாகோடல சாட்சி 3.25 நாளைக்கு எனக்கு பட்டத்தை கொடுத்தால் மட்டுமே ஆமா அவரை நான் உயிர்வதம் செய்ய முடியும். ஆமா அதனால இந்த தேவப்பட்டம் தேவப்பட்டம் இன்று கொண்டு ஆமா எனக்கு 3.25 நாளைக்கு ஆமா புத்தீந்திரன் இன்று முதல் கொண்டு தேவ இந்திரன் எப்போது உன் கிரீடத்தை எடுத்து ஆமா எப்போது உன் கிரீடத்தை எடுத்து ஆமா எனக்கு நீ சூட்டினாயோ ஆமா இன்று முதல் கொண்டு தேவேந்திரன் அழிக்கப்பட்டு ஆமா எனக்கு என்ன பேரு? ஆ கிரீடியன். இந்த கிரீடத்தை இந்த நாள் ஆமா. கிரீடியன் எனக்கு கிரீடியன் பேர் வச்சாச்சு. ஆமா. அதனால ஆ. எவர் வந்தாலும் சரி ஆமா. இந்த தேவ உலகத்திற்கு ஆஹா. நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆ. 3.25 நாளைக்கு ஆமா. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கொள் போவாங்க. ஆகட்டும். அமிர்தம் அமிர்தம் கொடுத்து அமிர்தத்தினால் எதுவும் ஒரு தனியாக இருக்கும் அப்பதான் நிறைய போகலாம் அமிர்தத்தை பற்றி இப்போது நான் யார் தெரியுமா? டேய், நான் யார் தெரியுமா? இப்போதான் புதிய இந்திரன் நான். ஆமா அதிபதி. எப்படி தெரியுமா? இரு. அந்த தேவர்க்கும் மூவர்க்கும் யாவர்க்கும் அதிபதி. அது மட்டும் கிடையாது. அப்படி நான் தேவலோகத்தில் வந்திருக்கிற பாரு எப்படி தெரியுமா? பட்டணம் பட்டணம் பாதனம் பாதனம் பட்டணம் பாதனம் சொல்லக்கூடிய இந்த அரசாங்கத்தில் என் தந்தையார்